என்னங்க, இன்னைக்கு திங்கக்கிழமை இந்த காலையில எப்படி இருக்கீங்க? நீங்க நல்லா இருப்பீங்க. நல்லாவே நீங்க இருப்பீங்க. கவலையே படாதீங்க. உங்களை நல்லா வச்சுக்கிறதுக்காகத்தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை உங்களுக்கு கொடுத்திருக்காரு. இந்த ஆகஸ்ட் மாதம் இந்த 25ஆம் தேதி இந்த திங்கக்கிழமை நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. தேவனுடைய பேர் ஆசீர்வாதம் உங்க கூடவே இருக்கும். தேவனுடைய மகிமையின் கரம் உங்களுக்கு முன்னாடி போகும். தேவ சமூகம் உங்க கூடவே இருக்கும். உங்க பாதையில சில கோணல்கள், சில மேடு பள்ளங்கள் இருந்தால் மிரளாதீர்கள், பயப்படாதீர்கள். சகலவற்றையும் சமப்படுத்தக்கூடிய ஆண்டவர் உங்களுக்கு முன்னே செல்லுகிறார். தேவனுடைய மகத்துவ கரம் உங்களை அழகா, அருமையா, ஆசீர்வாதமா நடத்துங்க. இப்ப ஆண்டவர் முன்னோக்கி செல்றதுனால நீங்களும் முன்னோக்கி தான் செல்லணும். இஸ்ரவேலின் பரிசுத்தர் உங்களுக்கு முன்னே செல்லுகிறார். பிறகே உங்களை காக்கிறவராக இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களோடு கூடவே இருப்பாருங்க. ஒரு தேசத்திலே ஒரு போட்டி வைத்திருந்தார்கள். என்ன போட்டினா, ஒரு கோடு இருந்தது. அந்த கோட்டிலிருந்து சில பேர் முன்னோக்கி நடக்க வேண்டும், வேகமா நடக்கணும். ஒரு கிலோமீட்டர் தூரம் முன்னோக்கி வேகமா நடக்கணும். முன்னோக்கி வேகமா நடந்த பிறகு அப்படி ரிவர்ஸ்ல பின்னாடி வேகமா பின்னாடியே நடந்து எங்க அவங்க ஆரம்பிச்சாங்களோ அந்த கோட்ல வந்து நிக்கணும். இதுதான் போட்டி. அப்போ ஒரு குறிப்பிட்ட கோட்டிலிருந்து சில பேர் முன்னோக்கி வேகமாய் நடந்தார்கள். இதை நூற்றுக்கணக்கான மக்கள் சுற்றி நின்றும் பார்த்து கொண்டே இருந்தார்கள். அப்படி பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் வேகமா நடக்கும் பொழுது சுற்றி இருந்தவங்க கை தட்டினாங்க, சில பேர் விசில் அடிச்சாங்க, சில பேர் பாராட்டினாங்க. இவங்க ரொம்ப ஸ்மார்ட்டா நடக்கிறாங்களே, ரொம்ப அழகா நடக்கிறாங்களே, நல்ல வேகமா நடக்கிறாங்களே, இவங்க தான் ஃபர்ஸ்ட் வர போறாங்க, இவங்க தான் ஃபர்ஸ்ட் வர போறாங்க என்று கரகோஷம், ஆரவாரம், ஆர்ப்பரிப்பு அந்த இடத்துல முழுமையா கேட்டுச்சுங்க. இப்போ முன்னோக்கி போன எல்லாருமே அந்த 1 கிலோமீட்டர் தூரம் போய் முடிச்சிட்டு அப்படியே ரிவர்ஸ்ல அப்படியே பின்னோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அதான் போட்டி. இப்போ இவங்க பின்னோக்கி நடக்க ஆரம்பிச்ச உடனே சுற்றி இருந்ததான நூற்றுக்கணக்கான பேர் பார்க்கறாங்க. பார்த்துட்டு அவங்க பின்னோக்கி வேகமா நடக்கிறது கொஞ்சம் நகைச்சுவையையும் பரியாசத்தையும் ஏற்படுத்துகிறது. இப்ப மக்கள்லாம் சிரிக்க ஆரம்பிச்சாங்க. அப்படி பின்னோக்கி நடக்கிறவங்க பதறி பதறி சில பேர் நடக்க ஆரம்பிச்சாங்க. அதை பார்த்து சுற்றி இருக்கிறவங்க பரிகசிக்க ஆரம்பிச்சாங்க. பின்னோக்கி நடக்கிறவங்க தள்ளாடி தள்ளாடி நடக்க ஆரம்பிச்சாங்க. பார்த்தீங்களா? அதை பார்க்கக்கூடிய மக்கள் எல்லாம் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சாங்க. பின்னோக்கி நடக்கும் பொழுது அந்த பின்னோக்கி நடக்கக்கூடிய மக்கள் சில பேர்லாம் தடுமாறி கீழே விழுகிற நிலைக்கு போனாங்க. சில பேர் தடுமாறியே கீழே விழுந்துட்டாங்க. அதுக்கப்புறம் எழும்பி தடுமாறி தடுமாறி பின்னாடி பின்னாடி நடந்து போனாங்க பாருங்க. இதையெல்லாம் பார்த்து சுற்றி இருக்கிறவங்களுக்கு பெரிய கேலி, பெரிய கிண்டல், பெரிய பரிகாசமா இருந்தது. பாருங்களேன், மக்கள் முன்னோக்கி போகும் பொழுது சுற்றி இருக்கிறவர்கள் பாராட்டுகிறார்கள். பின்னோக்கி போகும் பொழுது அவர்களுக்கு பாராட்டு கிடைக்கவில்லை, பரிகாசமும் கேலியும் கிண்டலும் தான் அவர்களுக்கு கிடைத்தது. ஆமன்பானவர்களே, நாம கூட நம்ம வாழ்க்கையில முன்னோக்கி தான் நம்ம பயணிக்கணும், பின்னோக்கி போகவே கூடாது. நீங்க எந்த அளவுக்கு நீங்க முன்னோக்கி போய்கொண்டே இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதங்க. நம்ம எதுல தெரியுமா பின்னோக்கி போறோம்? நம்முடைய சிந்தனையில, நினைவுகள்ல. பல நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கை பரிகசிக்கக்கூடிய, பரிதபிக்கப்பட்ட நிலையில பிறருடைய பரிகாசத்துக்கு எப்ப தெரியுமா நம்முடைய வாழ்க்கை உட்பட ஆரம்பிக்குது? முன்னேறாம நடந்து முடிந்த நிகழ்வுகள், வாழ்க்கையில் நடந்த மோசமான அனுபவங்கள், கடந்த நாட்களிலே நாம் அனுபவித்ததான காயங்கள்,
வாழ்க்கையில் நடக்கவே கூடாது, ஆனா நடந்துருச்சு, நடந்து முடிஞ்சிருச்சு. அப்படிப்பட்ட சில காய நிகழ்வுகள், சம்பவங்கள், அனுபவங்கள், இதையெல்லாம் நம்ம சிந்திக்கும் போது, நினைக்கும் போது, யோசிக்கும் பொழுது நம்ம பின்னாடி நம்ம லைஃப் போக ஆரம்பிச்சிருதுங்க. அதையே நினைச்சு நினைச்சு இப்படி நடந்துருச்சு, இப்படி ஆயிருச்சு, இப்படி பண்ணிட்டாங்களே, இந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கலையே, இந்த வரன் எனக்கு அமையலையே, எனக்கு கைக்கு கிட்ட வந்தது கைவிட்டு போயிருச்சுன்னு சொல்லிட்டு கடந்த காலத்தில் நடந்ததான பாதிப்புகளை நீங்க நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை பின்னோக்கி போக ஆரம்பிச்சிருங்க. தயவு செய்து உங்கள் சிந்தனையினாலும் எண்ணத்தினாலும் நினைவுகளினாலையும் நீங்க பின்னாடி போகாதீங்க. கடந்தது கடந்தது, நடந்தது நடந்து முடிந்தது, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அது கடந்த காலம், அதற்கு ஒரு பெயர் இறந்த காலம், இறந்து போச்சு. முடிஞ்சதையே சிந்திச்சிட்டு இருக்காதீங்க, யோசிச்சுட்டு இருக்காதீங்க. இந்த நாள், இந்த புதிய நாள், முன்னோக்கி செல்லுங்கள். உங்கள் எண்ணத்தினாலும் சிந்தனையினாலும் செயல்களாலும் முற்போக்கான ஒரு எண்ணங்களை பதித்து கொண்டு முன்னோக்கி செல்லுங்கள். அன்பானவர்களே, உங்கள் ராஜா முன்னே செல்லுகிறார். உங்கள் தெய்வம் உங்களை நடத்த முன்னே செல்லுகிறார். சகேயு என்று அழைக்கப்படுகிற ஒரு மனுஷனுடைய செவிகளிலே ஒரு சத்தம் வந்தது. ஆண்டவர் முன்னோக்கி செல்லுகிறார். அவன் என்ன செய்தானாம் தெரியுமா? ஆண்டவரை பார்க்கும்படியாக லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே சொல்லி வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான் சகேயு. ஆண்டவர் முன்னாடி போறார், அவரை நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு இன்னும் ஆண்டவருக்கு முன்னாடி போயிட்டு ஒரு மரத்து மேல ஏறி இந்த சகேயு ஆண்டவரை பார்க்கிறான். முன்னோக்கி சென்று பார்க்கிறான். என்ன தெரியுமா நடந்தது? ஆண்டவர் நின்னார். நின்னு சகேயுவை பார்த்து, இந்த சகேயு பாருங்க, முன்னாடி போயிட்டு ஆண்டவரை பார்க்கணும்னு தான் ஆசைப்பட்டான். ஆனா ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னாரு? அவனை பார்ப்பதற்காக மாத்திரமல்ல, சகேயுவை பார்த்து சொல்லுகிறார், நான் இன்னைக்கு உன் வீட்டுக்கு நான் வரேன். அவனுடைய வீட்டுக்கு ஆண்டவர் வந்துட்டாருங்க. அது மட்டுமல்ல, ஆண்டவர் சகேயுவை பார்த்து, இவன் ஆபிரகாமின் குமாரனாய் இருக்கிறானே என்று சொல்லி சகேயுவை பாராட்டினாராம், சகேயுவை புகழ்ந்தாராம், சகேயுவை அணைத்துக் கொண்டாராம். நான் சொல்லட்டுமா? நீங்க மனதுல, சிந்தனையில, உணர்வுல, உள்ளத்துல, செயலால பின்னோக்கி போனீங்கன்னா கடவுளால கூட உங்களை பாராட்ட முடியாது. மனுஷங்கள பாராட்ட மாட்டாங்க. நீங்க முன்னோக்கி போங்க, மனிதர்களிடத்திலும் பாராட்டு பெறுவீர்கள். ஏன்? படைத்த தெய்வமே உங்களை பாராட்டுவார். என்ன, முன்னோக்கி போலாமா? நடந்த மோசமான அனுபவங்களை நினைக்கிறத விட்டுருங்க. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இந்த ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி திங்கட்கிழமை, இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் வாழ்வில் புதிய காரியத்தை செய்ய போகிறார். என் அன்பு மகனே, அருமை மகளே, எதிர்பார்ப்போடு காத்திருங்கள். புதிய புதிய எண்ணங்களை வளர்த்துக் கொள்ளுங்கள், புதிய புதிய சிந்தைகளை வளர்த்துக் கொள்ளுங்கள், புதிய புதிய வாக்குகளை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்து இன்னைக்கு எதை செய்யணுமோ அதை பெஸ்டா, சிறப்பா, தரமா செய்து முன்னோக்கி புறப்படுங்கள். இன்னைக்கு உங்க வாழ்க்கை பாராட்டப்படக்கூடிய வாழ்க்கையாக இருக்கும். நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. இன்னைக்கும் பிறந்த நாட்கள் காணக்கூடிய அன்பு பிள்ளைகள் எஸ் விஷ்ணு பாண்டியன், லோகேஷ் மற்றும் இன்றைக்கும் திருமண நாட்கள் காணக்கூடிய பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். உங்களுக்காக நான் விசேஷமா ஜெபம் பண்ண போறேன். மனசு, உள்ளம் எல்லாம் அப்படி சோகத்தால, காயத்தால நிரப்பப்பட்டிருக்கா? இன்னைக்கு சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே பின்னானவைகளை மறந்து அதை அகற்றி புதிய பயணத்தில் புதிய லக்குகளை நிர்ணயம் பண்ணி நான் முன்னோக்கி போக போகிறேன் என்று சொல்லி தீர்மானியுங்கள். தீர்மானிக்கக்கூடிய உங்களுக்காக நான் விசேஷமா இந்த காலையில நான் ஜெபம் பண்ண போறேன். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? பரலோக தேவனே, இந்த திங்கட்கிழமை ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையிலே பின்னோக்கி செல்லாதபடிக்கு, நடந்து முடிந்த மோசமான சம்பவங்கள், நிகழ்வுகள் அதையே எண்ணி எண்ணி நினைச்சு யோசிச்சு தங்க வாழ்க்கையை சிதைத்துக் கொள்ளாதபடி, பாதித்துக் கொள்ளாதபடிக்கு, இதோ நான் சகலவற்றையும் புதிதாக்குகிறேன் என்று நீர் சொன்னீரே. நீர் சொன்ன சத்திய வார்த்தைக்கு உட்பட்டு முந்தினவைகளை நினைக்காமல் கடந்தவைகளை மறந்துவிட்டு இனி எதை நினைக்க வேண்டுமோ அதை நினைத்து முன்னோக்கி செல்ல
ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் திராணிகளையும் பலத்தையும் ஆற்றலையும் சத்துவத்தையும் ஞான விவேக கிருபைகளையும் நீர்த்தாமே விசேஷமாக தந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும், இந்த வார்த்தை கேட்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் விசேஷமாக நீர்த்தாமே ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய அளவற்ற தயவும் அற்புத கரமும் ஆச்சரிய கிருபையும் ஆசீர்வாதமான காருண்யமும் உம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளும்படிக்கு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய வல்ல நல்ல நாமத்தினால உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துறோம், பிளஸ் பண்றோம்ப்பா. இன்றைக்கு பிறந்த நாட்கள் காண்கின்ற, திருமண ஆண்டுகளை காண்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம் தெய்வமே. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே புதுமையான ஆசீர்களை இந்த நாளிலே தந்து இதுபோல அநேக பிறந்த நாட்களையும் திருமண ஆண்டுகளையும் உம்முடைய பிள்ளைகள் காணும்படியாக காண வேண்டும் என்று மனதார வாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே வாழ்த்தி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இன்னைக்கு நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க.